நான் போட்ட வீடியோவோட கான்செப்டே சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போதும் அந்த வீடியோவோட கமெண்ட் பார்க்கும்போதும் டோட்டலா விமனை நான் இது பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. மேபி அது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்கிறதுனால நான் ஒரு 40 மினிட்ஸ் பேசியிருந்தேன். நான் அது சரி 10 மினிட்ஸ் போதும், நமக்கு வேணாம், ஆராய்ச்சி பண்ணாலும் நிறைய போர்ஷன்ஸ் கட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப யோசிச்சு ரொம்ப டிலேவா ரொம்ப லேகா பேசலாம் நிறைய போர்ஷன்ஸ் கட் பண்ணேன். ஸோ கட் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல, அது அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. மேபி நான் போட்ட ஷார்ட்ஸ் வந்து கிளிப்பா கட் பண்ணதால அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னு தெரியல. இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ இன் ஷார்ட் சாரி, ப்ளீஸ் டூ வாட்ச் த லாங் வீடியோ. உங்க லாங் வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரி பேசி இல்லை இதை பத்தி நீ பேசுனா இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பாக்குறவங்களுக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஓகே, த பேசிக் கான்செப்ட் இன் ஈக்குவாலிட்டி இஸ் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஈக்குவல். உங்க ஜெண்டரோ உங்க ரிலீஜியனோ உங்களோட கேஸ்டோ எதை வச்சுமே ஜட்ஜ் பண்ணாங்க ஈக்குவலா. இப்போ என்ன எப்படி ட்ரீட் பண்றவங்க அதே மாதிரி என் கூட ட்ரீட் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் ஈக்குவாலிட்டிஸ். அண்ட் இதுதான் நான் போன வாட்டி ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கே இதான் சொல்லியிருந்தேன் நான். பட் அது கரெக்டாக நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எனக்கு தோணுதா. ஸோ தட்ஸ் வை திஸ் செகண்ட் வீடியோ. நான் என்ன வேற டாபிக் ஏதோ பேசலாம்னு நினச்சிட்டு ரெஃபரன்ஸ் கேட்டு இருக்கும் போது தான் சரி ஓகே இதுவே ப்ராப்பராக புரியல. ஸோ நம்ம மேல தப்பு இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லல. ஸோ இந்த வாட்டி தெளிவா சொல்லலாம். மேபி இதுலயும் ஒரு சிலது மிஸ் பண்ணலாம். இஃப் மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு, ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம், ஒரு சில பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருக்கலாம்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாவில் வந்து வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறது கொஞ்சம் சோம்பேறி. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக வந்து பார்ப்பேன். நான் சூடோ ஃபெமினிஸ்ட் போன வாட்டி நான் யாரை மெயின் பண்ணியிருந்தேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு மேல் நான் வந்து பேசிட்டு இருக்கேன், ஈக்குவாலிட்டி பத்தி நான் பேசுறேன், நீ எப்படி ஒரு பையன் நீ ஈக்குவாலிட்டி பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹர்ட் ஆகும். நான் போன வாட்டி ஏன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டையும் லவ்வரையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தேன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட்ல தான் அந்த பையனை வந்து அவ்வளவு கேவலமா காட்டியிருப்பாங்க. ஓகே, அவன் படிக்க கீழே ஒன்று பண்ணி கட்டி குடிச்சுட்டு இருப்பான், அவன் பொறுக்கிதமா சுத்திட்டு இருப்பான், நிறைய பேக்லாக்ஸ் வச்சுட்டு இருப்பான். ஓகே, இதெல்லாம் போன வாட்டி பேசுனது தான். அந்த மாதிரி காட்டியுமே நிறைய பேருக்கு அஃபண்ட் ஆகுங்க. ஓகே, இன் லார்ஜ் பாப்புலேஷன் எல்லாருமே யாரும் அவ்வளோ ஒன்றும் எதிர்த்து பேசல. அந்த டேரக்டருக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு. ஓகே, நான் தட்ஸ் அ குட் மூவி. அப்புறம் நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க, அது நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அண்ட் லைக் இட் கம்ஸ் டு ஆண்கள் பாவம் பொல்லாதது. பையன் ஒருத்தன் பேசுறான், நீ எப்படா பேசுறான் அப்படின்னு அதை வந்து எல்லாரும் எதிர்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பொண்ணு எப்படி காட்டுறோம் அதேதான் வேற பத்திரிக்கை இருக்குது. அப்பெல்லாம் உங்களுக்கு அஃபண்ட் ஆகாதது ஒரு பையன் அவனுக்கு இருக்க கஷ்டமோ இல்ல அவனை சொசைட்டில எப்படி பாக்குறாங்க, சொசைட்டி அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிற விஷயத்த ஒரு படமா எடுத்தா அது ஏன் பிடிக்கல, நான் அதேதான் கேட்டிருந்தேன். அண்ட் அது பிடிக்காதவங்க எல்லாருமே சூப்பர் ஃபெமினிஸ்ட் தான். தட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இதை பத்தி பேசுறவங்க இந்த படத்தை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணவங்க, அந்த படத்தை பத்தி தப்பா பேசுறவங்களோட அக்கௌண்ட்ல இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸோ ப்ரீவியஸா அவங்களோட மைண்ட் செட் அவங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அவங்க தான் சூப்பர் ஃபெமினிஸ்ட். அவங்க வந்து நீ வந்து ஒரு பையன், நீ பையங்கிறதால அதாவது பேசுவேன், நீ ஒரு பையன் நீங்க நின்று பேசுறியா அப்படின்ற மாதிரி பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் த பேசிக் கான்செப்ட் என்னன்னா, சூடோ ஃபெமினிசமோ டாக்ஸிக் ஃபெமினிசமோ வாட் எவர் யூ நேம் இட், அது எந்த அளவுக்கு தப்போ மேல் சாங்ஸ்டா இருக்கட்டும் அந்த அளவுக்கு தப்பு தான். ஓகே, பையன் நான் சொல்றதான் பொண்ணு கேட்கணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொல்றதான் கேட்கணும், எங்க அம்மா எங்க அப்பா சொல்றது கேட்டுக்கிறான் அந்த மாதிரி. ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்டும் நான் சொல்றதான் கேட்கணும், தட்ஸ் டோட்டலி ராங். பேசிக்கான விஷயம் ரிலேஷன்ஷிப்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் ஒரு ரீல் கூட ஒன்று பார்த்துருக்கேன், 1 + 1 = 11. Okay, tattoo on my rib cage that says 1 + 1 = 11. எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இஃப் ஏன்னு ஒரு பர்சன் இருக்கான். ஓகே, ஏ வந்து ஒரு மேல். ஓகே, ஏக்கு வந்து ஒரு 5 ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ வந்து சிங்கிளா இருக்கான், 5 ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ வந்து 5 பொண்ணுமே ஏவோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. 5 பொண்ணுமே ஏ வந்து ட்ரை பண்ண பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கோ இல்ல வேற எதுக்கோ வாட் எவர் இட் இஸ், ஏ வந்து வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இந்த 5 பேரையும் பார்க்கல. ஓகே, இஃப் ஏ வந்து இந்த 5 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் குள்ள போயிட்டான், மீதி 4 பொண்ணுங்க இருக்காங்க.
வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த 4 பொண்ணு கட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணணும். அண்ட் நான் இதே கேர்ள்ஸ் கிட்டயும் கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டேன்னா இப்படிதான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன். கட் பண்றதுதான் கரெக்ட். ஏன் நீ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்ட. சோ இதுக்கு முன்னாடி உனக்கு வந்து அஃபேரோ உனக்கு வந்து க்ரஷோ அது இருக்கக்கூடாதுல்ல. அது அதெல்லாம் நீ கட் பண்ணிட்டு தான் நீ ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கணும் நீ. சோ அதெல்லாம் கட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். இதுதான் பசங்க பண்ணணும். இதை பசங்க பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இதே கான்செப்ட அப்படியே ரோல் மட்டும் ஸ்விட்ச் பண்ணி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட சொன்னா பையன் டாக்ஸிக். இது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. இது மட்டும் தான் எனக்குங்கிறத விட எனக்கு என்னை சுத்தி இருக்கவங்களுக்கோ நான் பாக்குற நிறைய ரிலேஷன்ஷிப்குள்ள வர பிரேக்கப் அதெல்லாம் பார்க்கும் போதுலாம் எனக்கு என்னடா இந்த விஷயத்த போய் பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, என்னது இது, நீங்க எதுக்குதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விமனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கொடுக்குற ஐடியானால இப்படி ஆகுதா, இல்ல சொசைட்டி வைஸ் இந்த பாக்குற ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ்னால இன்ஃபுளுன்ஸ் ஆகி இப்படி ஆகுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு sacrificing something or changing your activities after the relationship is one of the best thing. Okay, நீ மாத்தாம ஒண்ணும் பண்ண முடியாது. You should change something. இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் திட்டுவாடா, இல்ல நான் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு பேச மாட்டேன், இல்ல வெளியே வர மாட்டேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் திட்டுவா, இல்ல ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் திட்டுவா. இது வந்து பசங்களோட விஷயத்துல இது ரொம்ப காமன். ஓகே, இது சின்ன சொல்லிட்டு போயில. இப்போ நான் போறேன், இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல ஏதாவதுன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நான் பண்ண மாட்டேன், நான் வரல. எஃப் பப்புக்கோ பார்ட்டிக்கோ இல்ல வேற ஏதாவது இருக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஏதாவது ஒரு பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, நான் போக கூடாது. தட்ஸ் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அது நான் பண்ண மாட்டேன். ஆனா யூ நோ இஃப் வி ஸ்விட்ச் தி ஜெண்டர். ஓகே, என் பாய் ஃப்ரெண்ட் திட்டுவாண்டி இவன் கூட வெளியே போனான், இல்ல என் பாய் ஃப்ரெண்ட் திட்டுவாண்டினாலே ஏன் பொண்ணுங்க அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகணும்னா, இல்ல இது என்னதுன்னு எனக்கு புரியல எனக்கு. ஆனா இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குற பொண்ணுங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த அட்வைஸ் கொடுக்குற பொண்ணுங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. நெவர் டூ இட். அட்வைஸ் கொடுக்கறதும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இப்ப இதே மாதிரி பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்க வாழ்க்கை என்ன தெரிய போகுது, வா பாத்துக்கலாம், வாழ்கிட்ட சொல்லாம வா பாத்துக்கலாம். அவங்களும் செருப்பு அடிக்கணும்,